அரசு சாரா தேசிய ஓய்வூதிய திட்ட சந்தாதாரர்கள் அக்டோபர் 1, 2025 முதல் ஒரே ஒரு என்பிஎஸ் திட்டத்தில் தங்கள் நிதியில் 100% வரை ஈக்விட்டி பங்குகளுக்கு ஒதுக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பல்வகை திட்ட கட்டமைப்பு மூலம் அரசு ஊழியர் அல்லாத என்பிஎஸ் சந்தாதாரர்கள் பல பதிவு மேலாண்மை முகமைகளின் மற்றும் ஒரே நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண் மூலம் பல திட்டங்களை பெற முடியும். முன்னதாக ஒவ்வொரு அடுக்குக்கும் ஒவ்வொரு பதிவு மேலாண்மை முகமைக்கும் ஒரு திட்டம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டது. ஒன்றுக்கும் மேற்பட்ட பதிவு மேலாண்மை முகமைகளில் சந்தாதாரர்கள் வைத்திருக்கும் இந்த கணக்குகளை பேன் எண் மூலமாகவும் நியமிக்கப்பட்ட பதிவு மேலாண்மை முகமை வழங்கும் வருடாந்திர அறிக்கை மூலமாகவும் கணக்கு ஒருங்கிணைப்பு அமைப்பு மூலம் அணுகலாம் என்று சுற்றறிக்கை தெளிவுபடுத்தி உள்ளது. ஏற்கனவே இந்திய அரசு மத்திய அரசு ஊழியர்களுக்கான புதிய ஒற்றை ஓய்வூதிய திட்டத்தை தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அறிவித்துள்ளது. ஏப்ரல் 1, 2025 முதல் அமலுக்கு வந்த இத்திட்டம் ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிந்தைய மாதாந்திர பலன்களை உறுதி செய்கிறது. புதிய யூபிஎஸ் விதிகள் அரசு ஊழியர்களுக்கான உத்தரவாத ஓய்வூதிய திட்டத்தை பற்றிய தெளிவான புரிதலை அளிக்கும். நேற்று இரவு வெளியான சுற்றறிக்கையில் அரசு இந்த திட்டத்திற்கான விதிகளை தெரிவித்துள்ளது. இத்திட்டம் ஓய்வு பெற்ற பிறகு உறுதியான மாதாந்திர பலனை பெற வழிவகுக்கிறது. அடிப்படையாக யூபிஎஸ் ஒரு நிதி அடிப்படையிலான பலன் வழங்கும் அமைப்பாகும். இதில் ஊழியர் மற்றும் மத்திய அரசு ஆகியோரிடமிருந்து செலுத்தப்படும் பங்களிப்புகள் முறையாகவும் சரியான நேரத்திலும் சேகரிக்கப்பட்டு முதலீடு செய்யப்படுகின்றன. இதன் மூலம் ஓய்வு பெற்றவர்களுக்கு மாதாந்திர பலன்கள் வழங்கப்படுகின்றன. புதிய விதிகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான இந்த உத்தரவாத ஓய்வூதிய திட்டத்தை பற்றிய தெளிவை கொண்டு வரும். என்பிஎஸ் மற்றும் யூபிஎஸ் ஆகிய இரு திட்டங்களுக்கும் இடையே முக்கிய வேறுபாடுகள் உள்ளன. என்பிஎஸ் பங்கு மற்றும் கடன் சந்தை செயல்பாடுகளை சார்ந்து இயங்குகிறது. சமீபத்தில் அமலுக்கு வந்த யூனிஃபைடு பென்ஷன் திட்டம் பெரும் வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மத்திய அரசு ஊழியர்கள் பெரும்பாலும் இதில் இணையவில்லை. அமலுக்கு வந்து 2 வாரம் ஆகியும் யாரும் பெரிதாக இதில் இணைய ஆர்வம் காட்டவில்லை என்று அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அரசு 2024ஆம் ஆண்டில் யூனிஃபைடு பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ஓய்வூதிய பாதுகாப்பிற்கு இது ஒரு புரட்சிகரமான திட்டமாக பார்க்கப்பட்டது. தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக வடிவமைக்கப்பட்ட யூபிஎஸ் அரசு ஊழியர்களுக்கு என்பிஎஸ் வழங்க முடியாத ஒரு விஷயத்தை அளிப்பதை நோக்கமாக கொண்டது. அது வாழ்நாள் முழுவதும் உத்தரவாதமான மாதாந்திர ஓய்வூதியம். இதனால் யூனிஃபைடு பென்ஷன் திட்டம் பெரும் வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மத்திய அரசு ஊழியர்களுக்காக அரசு அறிவித்துள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் தேசிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 1 முதல் அமலுக்கு வந்துள்ளது. இது முன்பு அமலில் இருந்த பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் தற்போது அமலில் உள்ள தேசிய ஓய்வூதிய திட்டம் ஆகிய இரண்டின் முக்கிய அம்சங்களை ஒருங்கே உள்ளடக்கியது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.